நீங்க ஒரு அவர் கை காமிக்க. ஹரே கிருஷ்ணா. கட் பண்ணுங்க, மறுபடியும் கட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஞ்சான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனா ஷலாக்கயா சக்ஷுர் உன்மிலித்தம் ஏனே தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणी. जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரம், மாலை வணக்கம். என் குருநாதர் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பகவத்கீதை கேட்க வந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் வரவேற்கிறேன். ஹரே கிருஷ்ணா. எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு 3வது அத்தியாயம் கர்ம யோகம். இங்கு நிறைய புதிய பக்தர்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாம் பாடத்திற்குள் செல்வதற்கு முன் பகவத்கீதை என்றால் என்ன, அதை ஒரு சிறிய விளக்கத்தை காணலாம். பகவத்கீதை என்றால் என்ன? பகவத் என்றால் கடவுள், கீதை என்றால் பாடல், கடவுளின் பாடல் என்று பொருள், பரம்பொருளின் கீதம் என்றும் இதற்கு பொருள்படும். கீதை என்பது தர்மத்தின் வேத கருத்து, பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் நேரடியாக பேசப்பட்ட வேத மந்திரத்தின் மூலம் வாழ்க்கையின் நெறிமுறையை விளக்குகிறது இந்த பகவத்கீதை. இதன் பிரிவுகள் தான் என்ன? கர்மயோகம், கடமைகளை தியாகத்தோடு செய்வது. ஞான யோகம், தத்துவ ஞானம் மூலம் மோட்சம் அடைவது. பக்தி யோகம், இறைவனிடம் பக்தி செலுத்துவது. சமாதி யோகம், மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையின் நோக்கம் தான் என்ன? பகவத்கீதை எனப்படும் இந்த நகைப்பெட்டியில் தூய அறிவையும் கடவுளின் மீதான அன்பையும் செலுத்தும் 5 பளபளப்பான முத்துக்கள் உள்ளது. அவை பரமாத்மா கடவுள், ஜீவாத்மா உயிர்வாழ்வி அதாவது ஜீவன், பொருள் இயல்பு பிரகிருதி அல்லது இயற்கை ஸ்வயம், 4 காலா நேரம், 5 கர்மா செயல்கள். இந்த 5 முக்கியமான விஷயங்கள் இதில் அடங்கியுள்ளது. பகவத்கீதையை படிக்க நமக்கு என்ன தகுதி வேண்டும்? ஒரே ஒரு தகுதி, அதாவது நமக்கு நம்பிக்கை வைத்து பகவானிடம் அன்பு செய்வது, அதாவது நாம் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். எண்ணற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த பகவத்கீதை. இதனை தொடர்ந்து கேட்கவோ படிக்கவோ செய்தால் வாழ்க்கை பாதையினை நாம் செவ்வனமாக அமைத்துக் கொள்ளலாம். 700 பதங்கள், 18 அத்தியாயங்கள், 4 பிரிவுகளாகிய கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், தியான யோகம் என்று ஒவ்வொரு பதமும் 2 வரிகளையும் 16 வார்த்தைகளையும் கொண்டது இந்த பகவத்கீதை. 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது என்றாலும் இன்றும் அது பொலிவுடன் விளங்குவதற்கு காரணம் எல்லா நேரங்களிலும், எல்லா மனிதர்களிடத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும் பொருந்தக்கூடிய அனைவருக்கும் நித்திய கொள்கைகளை கொண்டதுதான் இந்த பகவத்கீதை. 3 குணங்களான சத்வ, ரஜோ, தமோ குணங்களில் செயலாற்ற வேண்டிய நம்முடைய கடமையை பற்றியும், மனம், புத்தி, அகங்காரம், உடல், ஆத்மா, புலன்கள் இவற்றின் தன்மைகளை பற்றியும் கூறுவதுதான் பகவத்கீதை. சரி, கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு கர்மயோகம், 3வது அத்தியாயம். கர்மயோகம். கர்மா என்றால் என்ன? கர்மா என்றால் சமஸ்கிருதத்தில் செயல் என்பது பொருள். ஒருவரின் செயல்களின் மூலம் எதிர்காலத்தில் அவர்களின் நன்மை தீமைகளை அமைத்துக் கொடுக்கிறது. மேலும் கர்மா என்றால் விதிக்கப்பட்ட விதிகள் கிடையாது. உடலில், மனித உணர்வில், சக்தியில், செயல் ஒவ்வொரு கணத்திலும் ஏதோ ஒரு செயல் நடந்து கொண்டே தான் இருக்கும். யாருடைய உத்தரவும் எதிர்பார்க்காமல் அதன் தொடர்ந்து அதன் வேலைகளை செய்கின்றது. யோகம் என்றால் என்ன? சமபுத்தியே யோகம் எனப்படுகிறது. மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுளின் மீது அன்பு செலுத்துவது யோக பயிற்சி ஆகும். யோகத்தின் நோக்கம் தனிப்பட்ட ஆத்மாவாகிய நாம் பரம்பொருளுடன் இணைவது ஆகும். பல யோக பயிற்சிகள் உள்ளது. அதில் கர்ம, ஞான, பக்தி, தியான ஆகிய 4 யோகங்கள் கொண்டதுதான் இந்த பகவத்கீதை. பகவத்கீதை 2.47 பகவான் கூறுகிறார், அர்ஜுனா, வெற்றி தோல்வியில் பற்று கொள்ளாமல் உனது கடமையை சமநிலையுடன் செய்வாயாக. இது போன்ற சமத்துவமே
யோகம் என்று அறியப்படுகிறது என்று கூறுகிறார். மேலே கர்மா என்றால் செயல், யோகா என்றால் பயிற்சி. இவைகளை நாம் தனித்தனியாக பார்த்தோம். இப்பொழுது இணைத்து பார்க்கலாம். கர்மம் பிளஸ் யோகம் சொற்களின் சேர்க்கையே கர்மயோகம். கடும் முயற்சியுடன் நாம் செய்யும் செயல்களில் கர்ம மட்டம் தான் இருக்கும். அதில் பயிற்சி அதாவது யோகம் கிடையாது. செய்யும் செயல்கள் அனைத்திலும் பொதுவாகவே நாம் பந்தப்படுகிறோம். செய்கின்ற செயல்களை எதிர்பார்ப்பு அதாவது பலனை பார்க்காமல் பற்றுதல் இல்லாமல் செய்தால் விடுதலை பாதையினை நாம் அனைவராலும் அடைய முடியும். ஆன்மீக புத்தியினால் மனதை நிலைப்படுத்தி காமம் எனும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்வதே கர்ம யோகம் ஆகும். இந்த அத்தியாயத்தில் அதாவது கர்ம யோகம் என்ற அத்தியாயத்தில் 43 ஸ்லோகங்கள் அடங்கி உள்ளது. நாம் அதை 5 பிரிவுகளாக பிரித்துக் கொண்டு எளிமையான முறையில் நாம் காணலாம். முதல் பிரிவு 1 முதல் 8 ஸ்லோகங்கள். பகவான் கூறுகிறார், உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய், ஆனால் அதில் பற்று இருக்கக்கூடாது. அதுவே சிறந்த வாழ்க்கை என்று கூறுகிறார். அதற்கு அர்ஜுனன் கேட்கிறார், ஜனார்த்தனனே, கேசவனே, அறிவு செயலை விட உயர்ந்தது என்றால் ஏன் என்னை இந்த கொடிய போரில் ஈடுபடுத்துகிறீர்கள்? அது மட்டுமல்லாமல் நீங்கள் 2 வழிகளை கூறுகிறீர்கள். ஒன்று அறிவு, 2வது செயல். இதில் எதில் சிறந்தது? எதை நான் எடுப்பது? எது எனக்கு நன்மையை அளிக்கக்கூடியது? தயவு செய்து நீங்களே இதற்கு விளக்கம் தாருங்கள் என்று பகவானிடம் அர்ஜுனன் கேட்கிறான். அப்படி என்றால் அர்ஜுனனின் குழப்பம் தான் என்ன? செயலை துறப்பதா அல்லது உற்சாகத்துடன் செயல்படுவதா? இதுதான் அர்ஜுனரின் கேள்வி. அதற்கு பகவானின் பதில். பகவத்கீதா 3.3 அத்தியாயத்தில் 3.3 ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார், லோகே அஸ்மின் தஷிவிதா நிஷ்டா புரா பிராப்தோ மயா நக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். தன்னுணர்வு அடைவதற்கு மனிதர்கள் 2 வகைகளில் முயல்கின்றனர். அவை சாங்கிய யோகம் அதாவது தத்துவ சிந்தனை மற்றும் கர்மயோகம் அல்லது பக்தி தொண்டு செய்யும் முறை. இதனை விரிவாக நான் பகவத்கீதா 2.39 ஸ்லோகத்தில் விவரமாக கூறியுள்ளேன். அர்ஜுனா, ஒன்று, அறிவு பாதையை பின்பற்றுவர்களுக்கு ஞான யோகம், செயல் பாதையை பின்பற்றுவர்களுக்கு கர்ம யோகம் அல்லது புத்தி யோகம். தத்துவ சிந்தனையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வினை அடைதல் மறைமுகமான வழிமுறையாகும். ஆனால் புத்தி யோகத்தில் அனைத்து செயல்களையும் கிருஷ்ணருடன் இணைத்து இணைத்தல் நேரடியான வழிமுறையாகும். அர்ஜுனா, புலன்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலனின்ப பொருட்களில் மனதை அலைபாய விடுபவன் தன்னை முட்டாளாக்கி கொண்டு மாபெரும் ஏமாற்றுக்காரனாக அவன் போலி மனிதனாக வாழ்கின்றான். 2வது பிரிவு. இதுல நம்ம 9வது ஸ்லோகத்திலிருந்து 16வது ஸ்லோகம் வரை பகவான் என்ன கூறுகிறார் என்று பார்க்கலாம். பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படும் வேலையே யோகம் என்றும் உலகத்திற்கு யக்ஜம் அதாவது யாகம் அவசியம் என்கிறார். யக்ஜம் என்றால் என்ன? பகவான் விஷ்ணு என்றும் யாக சடங்குகள் என்றும் பொருள்படும். ஓ அர்ஜுனா, யாகத்திற்காக செய்யப்படும் செயல்கள் தவிர மற்ற அனைத்து செயல்களுமே உன்னை இந்த உலகத்தோடு பிணைக்கின்றது. பலனை எதிர்பார்க்காமல் விஷ்ணுவின் செயலில் நீ ஈடுபடுவாயாக. யாகங்களில் படைக்கப்படும் பொருட்களை தேவர்கள் அதாவது பகவானின் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைகின்றனர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் நம்மையும் திருப்திப்படுத்துகின்றனர். நாமும் அவர்கள் அளித்த பொருட்களை ஏற்றுக்கொள்வதோடு இருக்கக்கூடாது. அவர்கள் அளித்த பொருட்களை பகவானின் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். அப்படி அளிக்க நாம் தவறினால் நாம் யார்? நாம் திருடர்கள் ஆவோம். புலன்களை மனதால் கட்டுப்படுத்தி பற்றின்றி கர்ம யோகத்தில் கிருஷ்ண உணர்வில் செயல்படும் மனிதன் நேர்மையான மனிதன், உயர்ந்த மனிதன் ஆகிறான் என்று இங்கு பகவான் குறிப்பிடுகிறார். யார் ஒருவன் கிருஷ்ணருக்கு அளிக்கப்பட்ட உணவை உண்கின்றானோ அவனே சிறந்த பக்தர். இதுவும் ஒரு யோக பயிற்சியே. கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் இந்த பயிற்சியில் நம்ம ஈடுபடுத்தி பாவங்களில் இருந்தும் நோய்களில் இருந்தும் காப்பாற்றுகின்றது. 3வது பிரிவு 17 முதல் 24 ஸ்லோகங்கள். அறிவில் முனிவர்களும் பகவானும் மனித குலம் மற்றும் படைப்பின் நன்மைக்காக பாடுபடுகின்றனர். ஏனெனில் கிருஷ்ண பக்தனுக்கு பௌதிக ஆசைகள் எதுவும் கிடையாது.
கிருஷ்ண உணர்வில் செயல்படும் பக்தனுக்கு வேறு கடமைகள் செய்ய வேண்டியது கிடையாது. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதால் அவர்களின் மனம் தூய்மை அடைகின்றது. பக்தனின் கடமைக்குரிய பகவான் இப்பொழுது தன் கடமையை பற்றி கூறுகிறார். அப்படி என்றால் நமக்கு மட்டும் பகவான் உத்தரவுகளை பிறப்பிக்கவில்லை. நானும் என் கடமையை ஆற்றுகிறேன் அர்ஜுனா கவனி என்று இங்கு கூறுகிறார். ஜனக மகாராஜ் சீதையின் தந்தையும் பகவான் ஸ்ரீ ராமரின் மாமனாரும் ஆவார். அவர் பகவானின் பக்தர். திவ்யமான நிலையில் சமநிலையில் இருந்தார். இருப்பினும் மிதிலையின் மன்னராக இருந்ததால் விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவது எப்படி என்பதை தன் குடிமக்களுக்கு கற்றுத்தர ஒரு உதாரண புருஷராக விளங்கினார். எண்ணற்ற குருமார்கள் நம் இஸ்கான் இயக்கத்தில் உள்ளனர். அதில் 32வது ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் தன்னுடைய 69வது வயதில் 1965வது வருடம் அமெரிக்கா சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தன்னுடைய முதுமையான வயது, சிறிது உடல் நலமும் குன்றி இருந்தது. $7 பகவத்கீதை புத்தகங்களுடனும் சில பாகவதம் பொருளுரை எழுதிய புத்தகங்களுடன் அவர் தனிமையாக சென்று அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இன்று இஸ்கானை இந்த அளவிற்கு வளர்த்திருக்கிறார். எண்ணற்ற பக்தர்களை இணைத்து இருக்கிறார். பல சேவைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும். 24 வயதிலேயே துறவரம் மேற்கொண்டவர் சைத்தன்யா மகாபிரபு அவர்கள். தன்னுடைய குடும்பத்தாரையும் தன் மனைவி பிரிந்து பூரி ஜெகநாத் அவர்கள் 34 ஆண்டு காலம் அவர்கள் பணிபுரிந்தார்கள். 21 வயதில் சந்நியாசம் பெற்றார் நமது குரு மகாராஜ் ஸ்ரீல ஜெயபதாகா சுவாமி அவர்கள். அவரின் உடல்நலை அனைவருக்கும் நமக்கு தெரிந்ததே. இருப்பினும் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்காக இன்று வரை அவர் தன் உயிரையே பணயம் வைத்து வாழ்ந்தும் கொண்டிருக்கிறார். பணி சேவையும் செய்து கொண்டிருக்கிறார். 3.21வது ஸ்லோகா பகவத்கீதையில் கூறுகிறார்கள், கல்வி ஆசிரியர் பாடசாலையில் நுழைவதற்கு முன் தூய நன்னடத்தை உள்ளவராக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மாணவர்களும் அதை பின்பற்றுவார்கள். மேலும் அர்ஜுனா, எனக்கு எந்த கடமையும் இல்லை இந்த 3 உலகத்தில். மேலும் எனக்கு எந்த கடமையும் இந்த 3 உலகங்களில் இல்லை. இருப்பினும் நான் என் கடமையை செய்கின்றேன் அர்ஜுனா. காரணம், நான் என் கடமையை செய்ய தவறினால் மற்றவர்களும் என்னை பின்பற்றுவார்கள். தேவையற்ற ஜனங்கள் தோன்றும். உலகம் சீரழிந்து விடும். உயிர் வாழிகளின் அமைதியை அழித்தவன் ஆகிவிடுவேன் என்ற பெயரும் எனக்கு கிடைக்கும். ஆகையினால் நான் என்னுடைய சத்திரிய கடமையை சரிவர செய்கிறேன் என்கிறார். 4வது பிரிவு 3.25 to 35வது ஸ்லோகா. பலனில் பற்றுதல், வெறுப்பு இவை இல்லாமல் செயல்பட வேண்டும். மனிதர்களை நாம் அவ்வழியில் நடத்துவதற்கான நம்முடைய உதவிகளை நாம் புரிய வேண்டும். இராணுவ முகாமில் அளிக்கப்படும் பயிற்சியைப் போல தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற ஒருவன் முழுமையான கிருஷ்ண உணர்வில் செயல்பட வேண்டும். பகவானுக்கும் அர்ஜுனருக்கும் போரிட வேண்டிய அவசியம் கிடையாது. இருப்பினும் போர் ஏன் நடந்தது? சூதாட்டத்தில் தோற்று அனைத்தையும் இழந்துவிட்ட பாண்டவர்கள் 13 ஆண்டு காலம் அவர்கள் நாட்டை விட்டு சென்று மறைமுகமாக வாழ்ந்தார்கள். பிறகு திரும்பி வந்த பொழுது திருதராஷ்டிரர் அவர்களை சந்தித்து 3வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 8 முதல் 11 ஸ்லோகாவின் விளக்கம். திருதராஷ்டிரரை சந்தித்து 5 கிராமங்கள் வேண்டும் என்று யுதிஷ்டிர மகாராஜன் கேட்கிறார். ஆனால் ஊசியில் நுழையும் இடம் கூட நான் கொடுக்க முடியாது என்று மறுத்துவிட்டனர். ஜகத் குருவாகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனரின் தூதுவராக திருதராஷ்டிரன் மகாராஜாவின் அரச சபைக்கு தூதுவராக அனுப்பப்பட்டார். அமைதியை பற்றி பேசுகிறார். சபையில் இருந்த அனைவரும் அவர் கூறிய அறிவுரையையும் அவர் கேட்ட கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் துரியோதனும் அவனுடைய தந்தையார் மற்றும் அதை மறுப்பு தெரிவித்தனர். பாண்டவர் கௌரவர்களின் சிற்றப்பாவான விதுரர் பாண்டவர்களின் சார்பாக தன் அண்ணன் திருதராஷ்டிர மகாராஜனுக்கு அறிவுரை கூறுவதால் விதுரனை ஒற்றன் என்றும் தாசியின் மகனும் என்று கூறி
அரண்மனையை விட்டு வெளியேறும்படி உத்தரவிடப்பட்டது. உடனே விதுரர் அவர்களும் அங்கிருந்து வெளியேறினார். பகவானும் பாண்டவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர போரை துவங்கினார். பகவான் சத்திரிய தலைவர் என்பதால் தன் கடமை இங்கு சரிவர செய்கிறார். கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் பொதுமக்கள் தூய வாழ்வு அடைவதற்கு தனது உயிரையும் பணயம் வைத்து சேவையில் ஈடுபடுகின்றனர். பகவான் மேலும் கூறுகிறார், யாரெல்லாம் என்னுடைய இந்த அறிவுரையை கேட்டு பொறாமையின்றி நம்பிக்கையுடன் தனது கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் பலநோக்கு செயல்களின் பற்றிலிருந்து விடுபட முடியும். பொறாமையினால் என் அறிவுரையை அவமதித்து பின்பற்றவில்லை என்றால் எவ்வித ஞானமும் அவர்களுக்கு வளராது. அது மட்டும் கிடையாது, முட்டாளாக பக்குவமடைவதற்கான முயற்சிகள் அனைத்திலும் நஷ்டம் அடைந்தவர்களாகவே கருதப்படுவார்கள். யாரெல்லாம் பகவானின் அறிவுரையை பொறாமையினால் அவமதிப்பவர்கள். அதே சமயம் பகவான் 18.58 பகவத்கீதையில் என்ன கூறுகிறார்? மச்சித்தக சர்வ துர்காணி மத் பிரசாதா திரியஸ்யசி அத சேத்வம் அகங்காரன் நாஸ்ரோஷசி வினஸ்யசி. அகங்காரத்துடன் நாஸ்ரோஷசி, நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் வினஷ்யசி, நீ அழிந்து விடுவாய் அர்ஜுனா என்று கூறுகிறார். 5வது பிரிவு 36 முதல் 43 ஸ்லோகா. காமம் மற்றும் குரோதத்தினை வெல்ல என்ன வழி? காமம் ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுத்து உலகையே அழிக்கும் பாவகரமான ஒரு எதிரியாகும். ஆனால் அதே காமம் கிருஷ்ண உணர்வில் நாம் செயல்பட்டோமானால் அந்த காமத்தையும் கோபத்தையும் நண்பர்களாக நம்மால் மாற்றிவிட முடியும். ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக குருவின் வழிகாட்டினை கீழ் கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொண்டால் காமம் என்னும் எதிரியை வெல்ல முடியும். அப்ப இந்த காமத்தை ஒழிப்பதற்கு நமக்கு யாரின் துணை வேணும்? ஆன்மீக குருவின் அவசியம் என்று கூறப்படுகிறது. பகவத்கீதா ஸ்லோகா நம்பர் 4.34. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷனே சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானினாஸ் தத்துவ தரிசனக. ஆன்மீக குருவை அணுகி உண்மை அறிய முயற்சி செய். அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். ஜகாய் மதாய் அவர்களும் நித்யானந்த பிரபு அவர்களை தாக்கினார்கள். ஆனால் அவர் கோபமே படவில்லை. சைத்தன்யா மகாபிரபு அவர்கள் வந்த பொழுது சுதர்சன சக்கரத்தை எடுக்கிறார். ஆனால் நித்யானந்த பிரபு அவர்கள் அதை தடுத்து அவர்களை மன்னிக்கும்படி வேண்டுகிறார். இதுதான் பக்தர்களின் குணம். எப்படி இந்த குணம் வருகிறது? ஆன்மீக குருவின் பயிற்சியின் மூலமாகவே நாம் இந்த குணத்தை பெற முடியும். காமம் அமரக்கூடிய இடங்கள் மனம், புத்தி, புலன்கள். ஆரம்பத்திலேயே புலன்களை ஒழுங்குபடுத்தி காமத்தை நாம் ஒழிக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தில் பகவான் அர்ஜுனருக்கு கூறிய அறிவுரைகள் என்ன என்று பார்க்கலாம். விதிக்கப்பட்ட கடமைகளை செய், பலன் பற்று இருக்கக்கூடாது. செயல்களை நாம் எப்படி செய்ய வேண்டும்? கிருஷ்ண உணர்வில் செய்ய வேண்டும். போலி மனிதனாக வாழாமல் உயர்ந்த மனிதனாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். யாகம் செய்ய வேண்டும். கிடைக்கும் பலன்களை பக்தி தொண்டில், பகவானின் தொண்டில் நாம் ஈடுபடுத்த வேண்டும். பிரசாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆச்சாரியர்களை பின்பற்ற வேண்டும். முன் உதாரணமாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆசையை ஒழிக்க வேண்டும். கிருஷ்ண பக்தனாக கிருஷ்ண உணர்வில் வாழ நாம் பழகிக் கொள்ள வேண்டும். காமம், குரோதம் இவற்றை தவிர்ப்பதற்கு ஆன்மீக குருவை நாம் நாட வேண்டும். இதுதான் கர்மயோக பயிற்சிகள். அர்ஜுனா, தொழிலையும் விதிக்கப்பட்ட கடமைகளையும் திடீரென விட்டுவிட வேண்டாம். மாறாக படிப்படியாக கிருஷ்ண உணர்வினை அபிவிருத்தி செய்து கொள்வதன் மூலம் தனது சொரூபத்தை நோக்கி செலுத்தப்படும் ஸ்திரமான புத்தியினால் பௌதீக புலன்களாலும் மனதாலும் பாதிக்கப்படாத திவ்யமான தலத்தில் நம்மால் நிலை பெற முடியும். இதுவே இந்த அத்தியாயத்தின் சாராம்சமாகும். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் பக்தி தொண்டு செய்வதற்கு நிறைய உதவிகள், வசதிகள், வாய்ப்புகள்
ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கின்றனர். எண்ணற்ற ஆன்மீக குருமார்கள், சிக்ஷா குருமார்கள், மூத்த பக்தர்கள், நிதி உதவியாளர்கள் இணைந்து இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இந்த வாய்ப்பை நாம் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் இந்த இஸ்கான் இயக்கத்தில் இணைவதற்கான நம் உதவியையும் அவர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பு கொடுத்த குரு, கலந்து கொண்ட பக்தர்கள், நிகழ்ச்சியினை ஏற்பாடு சிறப்பாக அமைத்து கொடுத்த பக்தர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இணைவேன் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். வணக்கம். ஹரே கிருஷ்ணா. நன்றி.